வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிபிஎல் 2023-24 27th மேட்ச்சு பெர்த் ஸ்காச்சர்ஸ் விசஸ் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸு. இந்த மேட்ச் நடக்கக்கூடிய டேட் 5ஆம் தேதி. ஏன்னா இதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடியே இதே டீம் ஆடி இருப்பாங்க. பட் அது வந்து பெர்த்தில் நடந்தது. லான்ஸ் மாரிஸ் கூட 5 விக்கெட் எடுத்திருப்பார். மேத்யூ ஷாட் வந்து ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பார் பேட்டிங்கில். அந்த மேட்ச் கிடையாது. ஸோ அந்த மேட்ச் முடிஞ்சிருச்சு. இது வந்து அதுக்கப்புறம் 2 நாளைக்கு அப்புறம் நடக்கக்கூடிய மேட்ச். சேம் டீம் ஒரு நாள் கேப்பில் ஆடுறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும். அதனால் நான் சொன்னேன் 1:45 PM ஸ்டார்ட் ஆகும். இது வந்து அடிலைட் ஓவரில் நடக்கக்கூடிய மேட்ச். ஸோ பெர்த் ஸ்காச்சர்ஸ் பொறுத்தவரையா ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் டீம். அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸில் ஒரு குறிப்பிட்ட 3-4 பேர் மட்டும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. மற்ற யாருனாலுமே பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியல. அதனால் அவங்களுக்கு ஜெயிக்கவும் முடியல. 200 ரன்னுக்கு மேலே ஸ்கோர் பண்ணாலுமே அவங்களால வின் பண்ண முடியல. மெல்பர்ன் ஸ்டார்ஸ் கூடயும் அடிலைட் ஓவரில் ஆடின மேட்ச்சில் 200 ரன்னுக்கு மேலே அடிச்சுமே வந்து லூஸ் பண்ணாங்க. அந்த மேட்ச்சில் கூட மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் 19 பாலில் 50 ரன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பார். அந்தளவுக்கு வந்து அவங்களால பெர்ஃபார்மன்ஸே கொடுக்க முடியல. ஸோ பெர்த் ஸ்காச்சர்ஸ் மறுபடியும் ஜெயிப்பாங்களான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். கரெக்டான டெலகிராமாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரிஜினல் சேனலான்னு செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 6 மேட்ச் இப்போ நடந்த 10 பிபிஎல் கடைசி 10 பிபிஎல்லில் 6 மேட்ச் வந்து வரிசையாக வந்து வின் பண்ணி இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 மேட்ச் மழையினால் பாதிச்சு. கடைசி 3 மேட்ச் வந்து வின் பண்ணலை. ஒரு மேட்ச் வந்து ஓரளவுக்கு ஓகே. அப்புறம் 2 மேட்ச் வந்து லாஸ் தான். காரணம் என்னென்னா சேஃப் டீம்ஸாக வந்து டெலகிராமில் கொடுத்தது தான். லாஜிக்கல் பிக்கை எடுக்கலை. வீடியோ அனலைஸில் கரெக்டாக சொல்லியிருப்பேன். வேல்ஸு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் சான்மார்ஸ் எடுக்க வேண்டாம் அந்த மாதிரி. பட் ஆன் டைமில் வந்து டீம் எடுக்கிறப்போ சேஃபாக போகிறதுனால லாஸ்ட்டில் முடிஞ்சிருச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதுக்கப்புறம் வரக்கூடிய டீம்ஸ் ஃபுல்லாக வீடியோ அனலைஸ் படி லாஜிக்கலாக ரிஸ்கியான ஸ்மால் லீக் டீம் வந்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ பார்க்கலாம், வின்னிங்ஸ் வந்து கிடைக்கும்னு நம்புவோம். ஏன்னா நம்ம சேனலை பொறுத்தவரைய வின்னு லாஸ்னு வராமல் வின்னாக கிடைக்கும், அப்படி இல்லாட்டி லாஸாக வரும். ஸோ இது எப்போயுமே நடக்கிறது தான். லாஸாக வர டயத்தில் நீங்கள் ஒரு சில பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ணி கூட வந்து ப்ளே பண்ணிக்கோங்க. அதான் நான் சொல்கிறது. ஏன்னா சிம்பிள் தான். ஒரு சில பிளேயர்ஸ் சேஞ்ச் பண்ணியிருந்தாலே ஈஸியாக வின் பண்ணியிருக்கலாம். லாஸ்ட் மேட்ச்லாம் சான்மார்ஸ்க்கு பதிலாக அந்த இடத்துல நம்ம சொன்ன மாதிரி வேல்ஸை இல்லாட்டி டிம் டேவிட் எடுத்திருந்தாலே வந்து வின்னு தான். ஒரு 20 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் தான் வந்து லாஸ் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி சின்ன லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதனால் சேஞ்ச் பண்ணி கூட ப்ளே பண்ணிக்கோங்க. பேட் பால் அவன் ஆப்பே ஜிஎஸ்டியே கிடையாது. பழைய மாதிரி நீங்கள் ஃபேண்டசி ப்ளே பண்ணிக்கலாம். 2K டெக்குன்னு ரெஃபர் கூட பயன்படுத்தி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 0% ஜிஎஸ்டி அவங்களே வந்து பே பண்ணிப்பாங்க. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து போடுறீங்களோ அந்த அமௌண்ட் அப்படியே வந்து கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி வந்து ப்ளே பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் இருந்தால் நம்ம டெலகிராமில் கொடுக்கக்கூடிய டீம்ஸு கிராண்ட் லீக் டீம்ஸ் பொறுத்தவரையும் நம்ம வீடியோஸ் பார்த்து ஸ்டாட்ஸ் அனலைஸை வச்சு மேக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்தியா உமன்ஸ் ஆஸ்திரேலியா உமன்ஸுக்கான ஃபஸ்ட்டு T20 மேட்ச் வீடியோவும் போஸ்ட் பண்ணியாச்சு. டெலகிராம்லேயும் லிங்க் கொடுத்துருக்கோம். யூடியூப்பில் வந்து வீடியோ இருக்கும், பார்த்துக்கோங்க. 71 மேட்ச் இங்கே நடந்திருக்கு. 41 மேட்ச் ஃபஸ்ட் பண்ண 30 மேட்ச் செகண்ட் பண்ண ஆவரேஜாக 167 ரன் எதிர்பார்க்கலாம். 200 ரன்னுக்கு மேலே தான் வந்து ஸ்கோர் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு வந்து அடிலைட் ஓவர் நல்லாவே பேட்டிங்க்கு செட்டான பிச்சாக தான் இருக்குது. சேஸ் பண்ணுறதுமே எவ்வளோ ரன்னாலும் சேஸ் பண்ணிடுறாங்க. பேட்டிங் காம்பினேஷன்லேயே டீம் செட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். பவுலர்ஸை நம்பி கேப்டன்ஸ்க்கு போகிறது இந்த கிரவுண்டில் கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா பெர்த் ஸ்காச்சர்ஸும் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸும் ஆடுறப்போ லாஸ்ட் மேட்ச்சில் எல்லாருமே பவுலர்ஸை கேப்டன்ஸ்க்கு நான் கொடுத்து வின் பண்ணியிருப்பாங்க. மேட்ச் ஷாட் மட்டும் ஒரு நல்ல ரன் வந்து போயிருப்பார். ஈவெண்ட்ஸ் வந்து இந்த பவர் ஸ்ட்ரெச்சை பயன்படுத்தி ஸ்கோர்ஸை வந்து கொடுத்தாரு. மற்றபடி பவுலர்ஸ் தான் அதிகமாக விக்கெட்ஸ் பாயிண்ட்ஸ்னு எடுத்துருப்பாங்க. பட் அடிலைட் ஓவரில் அப்படி கிடையாது. பேட்டர் ஆல்ரவுண்டர்னு போகிறதா பெட்ரு. பியூர் பவுலர்னு போடுறது ரிஸ்க்காக தான் இருக்கும். அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் வித்து பெர்த் ஸ்காச்சர்ஸ்க்கான பிளேயிங் லோன் பார்க்கல. இதில் ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் தான் அந்த டைமில் வந்து மாற்றிக்கோங்க. ஏன்னா ஸ்குவாடு சொல்கிறாங்க. ஸ்குவாடில் இருக்கக்கூடிய பிளேயர் வந்து பிளேயிங் லோனில் இருக்க மாட்டுறாரு. அந்த இடத்துலேயே இருக்க மாட்டுறாரு. அதுக்கு உதாரணமாக நம்ம மேத்யூ ஒய்டு, நிக் மெண்டின்சன் இவங்கெல்லாம் பார்த்தோம்னா ஸ்குவாடில் ஒவ்வொரு டைம் கொடுக்குறாங்க. பட் ஆனால் அவங்க அந்த இடத்துலேயே இருக்க மாட்டுறாங்க, ஸ்குவாட்லேயே இல்லை. ஸோ அதனால் ஆன் டைமில் வந்து ஏதாவது பிளேயிங் லோனில் மாற்றங்கள் இருந்தால் மாற்றங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ மேத்யூ ஷாட் பவுலிங் பண்ணுவாரா? அடிலைட் ஓவரில் மேத்யூ ஷாட் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். பெர்த்தில் வந்து ஸ்பின்னுக்கு பெரிய அளவில் செட்டே ஆகாது. அதனால அவர் வந்து பவுல் பண்ணலை. பட் இதே அடிலைட் ஓவரில் இவர் பவுல் பண்ணுவார். பவுல் பண்ணியுமே நிறையா விக்கெட்ஸுமே எடுத்திருக்காரு. பவர் ஸ்டேஜில் கூட பவுல் பண்ணி விக்கெட் எடுத்திருக்காரு. டெத்துலேயும் பவுல் பண்ணி விக்கெட் எடுத்திருக்காரு. மேபி இங்கே ரைட் ஹேண்டர்ஸாக இருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த ஒயிட் மேன் அவர் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தான். ஒரு 2 ஓவர் கடத்திட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் மேட்ச் ஷாட் பவுல் பண்ணி விக்கெட் எடுக்க கூட சான்ஸ் இருக்கலாம். அதேமாதிரி பேட்டிங்கில் ஜேசன் பென்ட்ராஃப்டாக ஓரளவு ஆடிட்டா மேட்ச் ஷாட் மற்ற எல்லாத்தையுமே ஈஸியாகவே ஆடிடுவார். ஓரளவுக்கு ஷார்ட் பாலை நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். அதேமாதிரி டேசி ஷாட் லாஸ்ட் மேட்ச் ஃப்ளாப் ஆகிருந்தாலும் இந்த கிரவுண்டு அவரோட ஃபேவரட்டான ஒரு கிரவுண்டு. இந்த கிரவுண்டில் எப்போயுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. லக்குமே அவருக்கு யூஸ் ஆகிருக்கு. தேவைப்பட்டால் அவர் பவுலிங்குமே பவுல் பண்ணலாம். சேஃபஸ்ட்டு ஒரு பிக்கு தான். கிறிஸ்லின்
பவுன்ஸு நல்லா பேஸில் போடக்கூடிய பிளேயர்ஸ் யார் யார் பேஸில் பவுல் பண்ணுறாங்களோ அவங்கள ஈஸியாகவே ஸ்கோர் பண்ணுவார். அடிலைட்லையுமே வந்து நிறைய ரன்ஸை வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த 3 பேருமே வந்து பெட்டரான ஒரு பிக்கு தான். சேஃப் பிக்குன்னு சொல்லலாம், டீசெண்டான பிக்ஸுன்னு சொல்லலாம். ஆடம் கோஸ் இந்த டாப்பில் ஏர்லியாக 2 விக்கெட் போயிடும் அப்படின்னா ஆடம் கோஸ் கேமை எடுத்துகிட்டு போவார்னு ஏதாவது கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். கேப்டன் வைஸ் கப்னா ரிஸ்க்கான ஒரு ட்ரையாக. அடுத்ததாக ஜிம்மி ஓவர்டனு சேஃபஸ்ட்டு பிக்கு. மினிமம் நமக்கு 30 பாயிண்ட்ஸ் வந்து வாங்கி கொடுத்துருவார். ஒரு விக்கெட் எடுத்துருவார், அப்படி இல்லாட்டி ஒரு 20 ரன் ஸ்கோர் பண்ண முடியும். 0 பாயிண்ட்ஸில் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சேஃபஸ்ட்டு ஒரு கேப்டன் சாய்ஸ். அதே மாதிரி மேத்ஸ் ஷாட்டு ஒரு சேஃபஸ்ட்டு கேப்டன் சாய்ஸ், நல்ல ஒரு பிக்கு. அப்புறம் டர்சி ஷாட்டு, கிறிஸ்லின்னு இந்த சைடு பார்த்தோம்னா த்ரான்டன். ஸோ இவங்கெல்லாம் வந்து சேஃபஸ்ட்டு பிக்கு. அதேமாதிரி டேவிட் பெய்னு செகண்ட் பவுல் பண்ணுறப்போ அதிகமான விக்கெட்ஸை வந்து எடுக்கிறாரு. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ தான் விக்கெட் எடுப்பார் டெத்தில் பவுல் பண்ணி. பட் இப்போது செகண்ட் பவுல் பண்ணுறப்பையும் கட்டர்ஸ் போட்டு விக்கெட் எடுக்கிறாரு. ஓரளவுக்கு டீசென்ட் பிக்காக இருப்பார் செகண்ட் பவுல் பண்ணுறப்போ. ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் பவுல் பண்ணுறப்பே டெத்தில் போட்டு விக்கெட் எடுக்க சான்ஸ் வந்து இருக்கும். ஸோ பட் கேப்டன் கொடுக்குறது ரிஸ்க்கு. சேஃப் ஆப்ஷனாக நம்ம ஜிம்மி ஓவர்டனு, அதுக்கப்புறம் மேத்யூ ஷாட்டு. ரிஸ்கி ஆப்ஷன்ஸாக டேசி ஷாட்டு, கிறிஸ்லினுக்கு கேப்டன் கொடுக்கலாம். த்ரான்டன் மேட்சுக்கு மேட்ச் விக்கெட்டுன்றதை எடுத்துருவார். ஒரு கடைசி ஆன எல்லா பிபிஎல் மேட்ச்லையுமே மோஸ்ட்லி விக்கெட் எடுத்திருக்காரு. அதேமாரி பெத்திஸ் காட்சஸை பொறுத்தவரைய ஆரன் ஹார்டியோட ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா இருக்கிறதுலே போர் தான். அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கு எதிராகவும் சரி, இந்த கிரவுண்ட்லேயும் சரி. அதே மாதிரி பவுலிங்குமே போடுறது இல்லை. ஒரு சில டீமில் நீங்கள் ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க ட்ராப் பண்ணிட்டு அவருக்கு பதிலாக வேறு பிளேயரை கூட ஜிஎல்லில் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் அவர் பவுல் பண்ணாதனால ரிஸ்கி பிக்கு தான். கேப்டன் கொடுக்கறது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும். ஜாஸ் இங்கீஸ் மினிமம் ஒரு 2 கேட்ச் 3 கேட்ச் பிடிச்சிடறாரு. அந்தளவுக்கு வந்து பவுல் பண்ணுறாங்க. ப்ளஸ் பேட்டிங் வந்தாலும் 20 ரன் ப்ளஸ் ஆடிறாரு. ஒரு சேஃபஸ்ட் பிக்கு ஜிஎல்லில் கேப்டனா கொடுங்க. ஜாக் க்ரௌலி சேசிங் வரப்போ ஒரு பெட்டர் பிக். எப்படி சான் மார்ஸோ அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ ஃபுல்லாமே ஃப்ளாப் ஆகக்கூடிய ஒரு பிளேயர். சேஸ் பண்ணுறப்போ நல்லாவே ஆடுவார். அவர் ரெக்கார்ட்ஸுமே அதான் சொல்லுது. சான் மார்ஸும் அதே மாதிரி தான். சேஸ் பண்ணுறப்போ நல்லா ஆடுவார், ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ ஃபுல்லாமே ஃப்ளாப் ஆவார். ஸோ அந்த மாதிரி செகண்ட் பேட்டிங் வந்தால் நீங்கள் ஜாக் க்ரௌலியை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ட்ராப் பண்ணிட்டு ஈவெண்ட்ஸை வந்து அந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. ஆஸ்டன் ஏகர் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஒரு விக்கெட் அதிகபட்சம் எடுக்கலாம். அதுக்கு மேலே வந்து அவர் எடுக்கிறது கஷ்டம். ஃபுல் அண்ட் ஃபுல் பேசர்ஸுக்கு தான் வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். எந்த கிரவுண்டாக இருந்தாலும் இந்த கிரவுண்ட்லேயே அதே நிலமை தான். பட் கான்லியை பொறுத்தவரையும் ஒரு ஹையஸ்ட் ரிஸ்கி பிக்காக நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா இப்போது சப்போஸ் இந்த கிரவுண்டு ஸ்பின்னுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா ஆஸ்டன் ஏகர், அதுக்கப்புறமா கான்லி தான் வந்து ஸ்பின்னர்ஸு. இப்போ கான்லி வந்து கண்டிப்பாக ஓரளவுக்கு ஆஸ்டன் ஏகரை பார்த்து ஆடினா கூட கான்லி அடிக்க போய் விக்கெட்ஸ் வந்து போகலாம். மேபி ட்ரை பண்ணி பாருங்கள். கிராண்ட் லீக்கில் ஒரு டீம் டேவிட் எப்படி பவுல் பண்ணி விக்கெட் எடுத்தாரோ அந்த மாதிரி கூட எடுக்கலாம். பேட்டிங் வந்தால் ஒரு 20 ரன் ஆடலாம். ஹையஸ்ட்டு ஒரு ரிஸ்கி ஆம்ஸ்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் கண்டிப்பாக இந்த 3 பவுலர்ஸுமே இம்பார்ட்டன் தான். லான்ஸ் மாரிஸு லாஸ்ட் மேட்ச் 5 விக்கெட் எடுத்தாலும் மறுபடியும் அதை கண்டினியூ பண்ணுவாரான்றது டவுட் தான். ஏன்னா அந்த விக்கெட்டில் விக்கெட்டில் எப்பயுமே வந்து விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் லான்ஸ் மாரிஸு. பட் இந்த கண்டிஷன்ஸ்க்கு ஒரு விக்கெட் எடுப்பாரான்றதையும் நம்ம பார்க்கணும். ஸோ 3 பேசர்ஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பின்னரோட வராங்களான்றதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் ஓவரால் இவங்க பெட்டரான பிக். ஸோ இப்போ நம்ம ஃபுல் ரெக்கார்ட்ஸ் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா ஐடியா இருக்கும். ஆண்ட்ரூ டை ஃபஸ்ட் ஆர் செகண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து விக்கெட்டுன்றதை எடுத்துறாரு. ஜேசன் பென்ட்ராஃப்ட்டு கொஞ்சம் ஃபார்ம் வந்து டவுன் ஆகிருக்கு. இந்த ஒரு 2 மேட்சாக வந்து விக்கெட் எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபுல்லாமே விக்கெட் எடுத்திருக்காரு. மோஸ்ட்லி பேட்டர் காம்பினேஷன்லேயே வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக மாற்றி ட்ரை பண்ணுங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேட்டர்ஸ்க்கே சாதகமாக இருக்கும் பிச்சு. அதே மாதிரி தான் மார்வெல் ஸ்டேடியத்தில் எதிர்பார்த்தது. நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட்டாக தான் இருந்துச்சு. ஈஸியாக பேட்டிங் ஆடுற மாதிரி தான். பட் ஆனால் இனிஷியல் ஸ்பெல் மெட்ரித்து நேத்தன் எலிஸ் பவுல் பண்ணுறப்போ ஃபார்மில் இல்லாத பிளேயர்ஸ் வந்து வந்தாங்க. ஒரு டிக்காக்கு, அதுக்கப்புறம் காக்ஸு. ஸோ காக்ஸ்லாம் வந்து பவர் ஸ்டேஜை யூஸ் பண்ணி தான் அடித்தார். அப்படி இல்லாட்டி அவருக்கு படவே இல்லை. ஃபுல்லாக விக்கெட் கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த கிரவுண்டு வந்து பேட்டிங்க்கு சாதகமாக இருக்கும். எவ்வளோ ரன்னாலும் சேஸ் பண்ணலாம். ஹை ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க யாருமே யோசிக்க மாட்டாங்க. இந்த பேஸ்லி, அடுத்து பார்த்தோம்னா இந்த சைடில் கான்லி, ஆஸ்டன் ஏகர், இந்த மாதிரி ஹை ரிஸ்க் நெல்சன், இந்த மாதிரி பிளேஸ் வேணால் ஒரு சில டீம்ஸில் ரொட்டேட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இங்கீஸ் வந்து நீங்கள் ஒரு 19 டீம் எடுத்துகிட்டா கூட ஒரு டீமில் வந்து நெல்சனை ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் இங்கீஸ் வந்து டக் அவுட் ஆகி ஒரு நெல்சன் 30 ரன் அடித்தா கூட அவங்க கிராண்ட் லீக் டீம் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ சேஃபஸ்ட்டு கேப்டன் டர்சி ஷாட்டு, அதே மாதிரி ஓவர்டன், இந்த சைடில் ஆண்ட்ரூ டை, ரிச்சர்ட்சன், ஹார்டி சேஃப் ஆப்ஷனா அப்படின்னா டவுட்டு தான். பவுல் பண்ணுவாரான்றது தெரியல. ஸ்டாட்ஸுமே ரொம்ப போராக தான் இருக்குது இந்த கிரவுண்ட் ஸ்டாட்ஸு. ஸோ இப்போ பார்க்கலாம். ஓவரால் ஃபுல் ஸ்டாட்ஸுமே இருக்குது பாருங்கள். ஸோ மேத்யூ ஷாட்டு 10 மேட்ச் ஹெட் ஆடி 24 ரன் ஆவரேஜ். இதில் போன மேட்ச் கிட்டத்தட்ட 70க்கு மேலே வந்து ஸ்கோர் பண்ணார். 4 விக்கெட் எடுத்திருக்காரு. வென்யூவில் 35 ரன் ஆவரேஜ் இருக்காரு. ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ளஸ்ஸு.
ப்ளஸ் இந்த கிரவுண்டில் அவர் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். பவுல் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்துட்டால் கூட அந்த கான்ஃபிடென்ட்லேயே ரன் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. டர்சி ஷாட் ஆவரேஜ் 36 ரன்னு, ஹெட் டு ஹெட் வென்யூவில் 52. போன மேட்ச் ஃப்ளாப்பு தான், பட் அது வேறு பிச்சு இது வேறு பிச்சு. கண்டிப்பாக இந்த விக்கெட்டில் டர்சி ஷாட் ஓரளவுக்கு நல்ல ரன்ஸ் போக வாய்ப்புகள் இருக்கும். கிறிஸ்லி 42 ரன் ஆவரேஜ், ஹெட் டு ஹெட் வென்யூவில் 33. ஃபஸ்ட் பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் மினிமம் 25 ரன்னாவது ஸ்கோர் பண்ணி கொடுத்து தான் போகிற. அதில் 2 6 2 4 இருக்கும். அதிலே நமக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஆடம் கோஸ் ஹெட் டு ஹெட்டில் 20, வென்யூவில் 47. இது எல்லாமே போன சீசன் வந்து ஸ்கோர் பண்ணது. இந்த சீசன் சுத்தமாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை. 20 ரன் தான் வந்து அடிக்கிறாரு. அதுக்கு மேலே அவரால் ஸ்கோர் பண்ண முடியலை. ஜிம்மி ஓவர்டன் ஹெட் டு ஹெட்டில் 2 விக்கெட் லாஸ்ட் மேட்ச் எடுத்திருந்தார். அந்த பேஸ் விக்கெட்டை பயன்படுத்தி வென்யூலையும் 2 மேட்ச் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. பேட்டிங் வந்தால் ஒரு 20-30 ரன் ஆடலாம். பட் ஆப்போசிட்டில் வீசக்கூடிய பவுலர்ஸ் யோசிக்கிறப்போ அந்தளவுக்கு இவர் பேட்டிங் ஆடுவாரான்றது டவுட்டு தான். பட் பவுலிங் கண்டிப்பாக 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்து கொடுப்பாரு. தேர்டன் ஹெட் டு ஹெட்டில் 6 விக்கெட் எடுத்திருக்காரு. வென்யூவில் 15 விக்கெட்டு. ஃபஸ்ட்டு பால் பண்ணாலும் செகண்ட் பால் பண்ணாலும் விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் வந்து தேர்டன். முக்கியமான ஒரு பிக்கு. பாய்ஸு வென்யூவில் 10 விக்கெட்டு, ஹெட் டு ஹெட்டில் 5 விக்கெட். ரொம்ப ரொம்ப போர் தான். மினிமம் 1 விக்கெட் எடுக்கலாம். டேவிட் பேனு ஹெட் டு ஹெட்டில் 1 விக்கெட்டு, அதுக்கப்புறம் வென்யூவில் 5 விக்கெட்டு. லாஸ்ட் மேட்ச் விக்கெட்லெஸ்ஸாக போனார். நிறைய பேர் ட்ராப் பண்ணுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வேசாகர் ஆடினார்னா ஏதாவது ரிஸ்கி டீம்லாம் ட்ரை பண்ணுங்கள். மினிமம் 1 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கும். 29 இன்னிங்ஸில் 37 விக்கெட் எடுத்திருக்காரு. ஜாக் ரவுலி ஹெட் டு ஹெட்டில் 2 இன்னிங்ஸில் 64 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக சேசிங் வந்தால் ஜாக் ரவுலி ஒரு நல்ல ரன் போகலாம். குயிக்காக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஒயிட் மேனு ஹெட் டு ஹெட்டில் 7 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. வெறும் 16 ரன் தான் ஆவரேஜ். ஆரன் ஹார்டி ஹெட் டு ஹெட்டில் வெறும் 19 ரன் தான் ஆவரேஜ். வென்யூவில் வெறும் 13 ரன் தான் ஆவரேஜ். பவுலிங் போட்டால் ஓரளவுக்கு சேஃப் பிக்கு, அப்படி இல்லாட்டி ஃப்ளாப் ஆகிறது கூட வாய்ப்புகள் இருக்கலாம். இங்கீஸ் ஹெட் டு ஹெட்டில் 37 ரன் ஆவரேஜ், வென்யூவில் 49 ரன் ஆவரேஜ். 2 ஆவரேஜுமே பெட்டராக இருக்குது. ப்ளஸ் விக்கெட் கீப்பிங்கும் பண்ணுறாரு. ஒரு சேஃப் வைஸ் கேப்டன் சாய்ஸுக்கு கரெக்டான ஒரு பிளேயர் வந்து ஜாஸ் இங்கீஸும் கூட. ஈவன்ஸ் ஹெட் டு ஹெட்டில் பார்த்தோம்னா 2 இன்னிங்ஸில் 124 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இதில் லாஸ்ட் மேட்ச் பார்த்தோம்னா கம்மியான பால்ஸ்க்கு அதிக ரன்ஸ் வந்து அடித்தார். ஃபேண்டசி பாயிண்ட்ஸே 130க்கு மேலே வந்து ஈவன்ஸ் வச்சுருந்தார். வென்யூலுமே ஒரு மேட்ச்சில் 39 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஜெய் ரிச்சர்ட்சன் ஹெட் டு ஹெட்டில் 17 விக்கெட் எடுத்திருக்காரு. வென்யூவில் 9 விக்கெட் எடுத்திருக்காரு. பக்காவான ஒரு பிக்கு. பவுலர்ஸில் யாருக்கா கேப்டன் ஸ்கோர் கொடுக்குன்னா ஜெய் ரிச்சர்ட்சனுக்கு வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆண்ட்ரூ டை 18 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட் டு ஹெட்டில் வென்யூவில் 9 விக்கெட்டும். ஜேசன் பேரண்டாஃப் 13 இன்னிங்ஸில் 15 விக்கெட்டும். வென்யூவில் 5 விக்கெட்டும். லான்ஸ் மோரிஸ் 4 இன்னிங்ஸில் 8 விக்கெட்டு, வென்யூவில் 3 விக்கெட்டு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 4 இன்னிங்ஸில் 3 இன்னிங்ஸில் அவர் 3 விக்கெட் தான் எடுத்திருந்தார். இந்த லாஸ்ட் மேட்ச் 5 விக்கெட் எடுத்ததுனால 8 விக்கெட்டுக்கு போகிறாரு. பட் இந்த பிச்சில் அவரால் விக்கெட் எடுக்க முடியுமா அப்படின்றது தான் டவுட்டு. பார்க்கலாம். ஃபார்ம் படி போகிறவங்க இப்போ நிறைய பேர் கன்ஃபியூஸ்ட் ஆகி 5 விக்கெட் எடுத்தோன்னே லான்ஸ் மோரிஸ் எடுப்பாங்க. ஜெய் ரிச்சர்ட்சனோ இல்லை பென்ட்ராஃப்டியோ வந்து ட்ராப் பண்ணுவாங்க. அந்த இடத்துல நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி விக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி, அதே மாதிரி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி, கிரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றி டீமை வந்து செட் பண்ணிக்கணும். இப்போதைக்கான டீம் வந்து பார்ப்போம். டீம் பார்த்தீங்கன்னா மேத்யூ சாட்டை கேப்டனாகவும் ஜிம்மி ஓவர்டனோ வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்கேன். ஆரன் ஹார்டி, டர்சி ஷாட்டு, தாண்டன், ஆண்ட்ரூ டை, ஜெய் ரிச்சர்ட்சன், ஜேசன் பேரண்டாஃப், கிறிஸ்லின், ஈவன்ஸ், ஜாசிங்கி. கேப்டன் மேத்யூ சாட், வைஸ் கேப்டன் ஜிம்மி ஓவர்டன். இதையே நீங்கள் சேஞ்ச் பண்ணி ஜெய் ரிச்சர்ட்சனுக்கு நல்ல ஆவரேஜ் இருக்குது. அதே மாதிரி கிறிஸ்லின்னு, டர்சி ஷாட் இவங்களுக்குள்ளேயும் ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணுங்கள். ஜாசிங்கிஸ் இவங்க எல்லாமே சேஃபான ஒரு வைஸ் கேப்டன் சாய்ஸ் தான். ரிஸ்க் எடுக்கிறவங்க மட்டும் அந்த லோ பர்சன்டேஜ் பிக்ஸான கான்லி, ஜாஸ் பேஸ்லி, நெல்சன் இந்த மாதிரி பிளேயர்ஸை, ஜாக் ரவுலி இந்த மாதிரி பிளேயர்ஸை ஃபஸ்ட் பேட்டிங்காக செகண்ட் பேட்டிங்காக அதுக்கேற்ற மாதிரி மாற்றி ட்ரை பண்ணிக்கோங்க. பேட் பால் 1 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 0% ஜிஎஸ்டி கிடையாது. ஃபேண்டசியை சூப்பராக ப்ளே பண்ணலாம். ஸ்மால் லீக்கில் ஈஸியாக வின்னிங்ஸ் கிடைக்கும். இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K டக்குன்னு ரெஃபரோட பயன்படுத்தி போனஸ் கொடுப்பாங்க. அதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது.